அன்பார்ந்த இணையதள நேயர்களை மீண்டும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இப்பொழுது நாங்கள் காட்டிய வாசகம் என்ன என்பதை நம்முடைய இந்திய மக்கள் நன்கு அறிவார்கள். கடந்த 2 நாட்களாக அகில இந்திய அளவில் பேங்க் ஊழியர்களின் வேலை நிறுத்தத்தை பற்றி நாம் நன்கு அறிவோம். அதில் பாதிக்கப்பட்ட ஒருவருடைய வாசகம்தான் இது என்பதை இங்கே நாங்கள் தெரிவித்துக் கொள்ள ஆசைப்படுகிறோம். இவரை போல் தமிழகத்திலிருந்து பலரிடம் எங்களுக்கு செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. பலர் பலவிதமான செய்திகளை கூறினாலும் இவர் கூறிய வார்த்தை டெரர் இந்தியன் பேங்க் ஸ்ட்ரைக் என்ற வார்த்தை எங்களுடைய நெஞ்சத்தை பதட்டம் அடைய செய்தது என்பதுதான் கூற வேண்டும். ஏனென்றால் மக்களுக்காக சேவை செய்யக்கூடிய அரசு ஊழியர்கள் மக்களை பற்றி எண்ணாமல் தங்களுடைய சுயநலத்தோடு வங்கிகளை தன் போக்கில் மூடுவது திறப்பது என்ற செயல் ஜனநாயகத்தின் ஒரு தீவிரவாத செயல்தான் என்ற ஒரு கூறிய வார்த்தைகள் எங்கள் நெஞ்சை உருக வைத்தது. மற்றொருவர் இப்படிப்பட்ட செயல்களை இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும் என்று கூறியதும் சிலர் ஜனநாயகத்தில் வேலைநிறுத்தத்தை பல வழிகளில் செயல்படுத்தலாம், ஆனால் இப்படி கதை வடைப்பது என்பது ஒரு மாபெரும் தவறான செயல் என்றும், சிலர் வங்கிகள் முன் சீட்டாடுவதை இன்று பல பத்திரிகைகள் வெளியிட்டிருப்பதைக் கண்டு எங்களுடைய பணத்தை இப்படிப்பட்டவர்களுக்கு கொடுப்பதை விட வேலையில்லாத பட்டதாரிகளுக்கு அவர்களுடைய சம்பளத்தில் பாதி கொடுத்தால் கூட அவர்கள் வேலை செய்ய தயாராக இருக்கிறார்கள், இப்படிப்பட்ட ஆட்கள் நம்ம இந்தியாவில் பலர் இருக்கிறார்கள் என்றும் கூறி தங்களுடைய ஒவ்வொரு குமுறலையும் அவர்களை வெளிப்படுத்துகிறார்கள். இது போன்ற செயல் எதிர்காலத்தில் நடக்காமல் இருப்பதற்கு மக்களை தேர்ந்தெடுக்கப்படும் அரசு தான் ஒரு முடிவு எடுக்க வேண்டும் என்பது பலருடைய எண்ணமும் எங்களுடைய எண்ணமும் ஆகும். அவற்றுக்காக தான் இப்படிப்பட்ட ஒரு வாசகத்தை நாங்கள் இங்கே இணையதளத்தில் வெளியிட்டோம் என்பதை கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் கே. பாலாஜி.